இந்திரனோட மகளா அபர்ணா பாலமுருகன் நடிச்சிருக்காங்க. காளி வெங்கட் ஒரே ஒரு சீன் வந்திருக்காரு. ஜாபர் சித்திக் நல்லாவே பண்ணியிருக்காரு. அண்டு தம்பி ராமையா நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ மெய்யழகன்ல எப்படி கார்த்திக் அதே மாதிரி அரவிந்த் சாமி இவங்க 2 பேருக்குமான உரையாடலும் இடையிடையே சில பேர் வந்து போறாங்களோ, அதே மாதிரி இந்த படத்துலயும் ஓரளவுக்கு வயது வந்த, அதாவது ரொம்ப வயசானவங்கன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வயதுல இருக்க ஒரு ஆண், பெண் இவங்களுக்குள்ளார அந்த அன்பு பரிமாற்றம் எப்படி இருந்துச்சு? அந்த ஒரு நாள் எப்படி கடந்து போனாங்க? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அந்த குரூப்ல இவங்க சேர்ந்தாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்துல ஆக்சுவலா கிளைமேக்ஸ் ரொம்பவுமே கொஞ்சம் வலி மிகுந்ததா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த படம் நம்மள வந்து எங்கேயுமே போர் அடிக்காது. அதே மாரி நெறைய விஷயங்கள் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. டெக்னாலஜி வைஸ் எல்லாரும் இப்ப ஃபோன்ல மூழ்கி இருக்காங்க. நேச்சர வந்து அட்மையர் பண்றது இல்லன்னு சொல்றதாகட்டும். அதே மாரி அவங்களோட சின்ன சின்ன ஆசைகள நிறைவேத்திக்கிறதாகட்டும். ஸோ அவங்க முழுமைக்குமா அவங்களோட அன்பு பரிவர்த்தனைய பேசி பகிர்ந்துக்கிறதாகட்டும். அதே மாரி லீலாவுக்கு இவங்க வீட்டு சைட்ல என்னெல்லாம் கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றதாகட்டும். அதே மாரி மாதவனுக்கு அவரோட லவ்வு, அவங்களோட ஃபேமிலி எப்படி இருக்கு, எப்படி இவங்கள பார்த்துக்கிறாங்கன்னு சொல்றதாகட்டும். இந்த மாதிரி படம் முழுமைக்கும் நம்மள எங்கேயுமே சலிப்பு தட்டாம அப்படியே நம்மள கூட்டிட்டு போறாங்க. ஸோ படம் ரொம்பவுமே நல்லா இருக்கு. ஜியோ ஸ்டார்ல, ஓடிடில இருக்கு. கண்டிப்பா பாருங்க. நன்றி. வணக்கம்.